நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. எப்படி இருக்கீங்க? another day, another episode, a beautiful evening. ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசுவோம். அதாவது ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம். உலகமெங்கும் இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இந்த ஸ்ட்ரெஸ் தான். ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு பெரிய கம்பெனியில் சிஇஓ இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரெஸ். இப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனாராம். டாக்டர், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, இதை வந்து குணப்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் குணப்படுத்த முடியுமே? இல்லை, எனக்கு தலை வெடிச்சிடும் போல இருக்குது, என்ன பண்ணும்? உடனே அந்த டாக்டர் பக்கத்தில் ஒரு கிளாஸை எடுத்து அதில் தண்ணி போட்டு, இதை தூக்கி பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஓ, முடியும் டாக்டர், ரொம்ப ஈஸி, கொஞ்ச நேரம் தூக்கி பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த எடுத்து தூக்கி பிடிச்சாராம். டாக்டர் இறக்க சொல்ல 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி, 2 மணி, 3 மணி நேரம். ரொம்ப டார்ச்சர் ஆகிட்டார் இவர். இதுக்கு மேலே தூக்கி பிடிக்க முடியாது சார், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு தூக்கி உடச்சிட்டார். இப்போ டாக்டர் சொன்னாரா, இவ்வளோதான் சிம்பிள், ஒரு 5 நிமிஷம் தூக்கி பிடிக்க வேண்டிய விஷயத்த 3 மணி நேரம் தூக்கி பிடிச்சா இப்படி தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். அதாவது வாழ்க்கையில் 2 விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், ஒரு ப்ரெஷர் இருக்கும் எங்களுக்கு, ஜெயிக்கணும், வேலை பார்க்கணும், நிறைய வேலை பார்க்கணும். அது வந்து வாழ்க்கையை வந்து முன்னேறதுக்கு காரணமாகிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். பட் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை உடனடியாக கிளியர் பண்ணி தூக்கி போட்டணும். இந்த ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையோட இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். இன்னைக்கு நம்மளோட விளையாடுறதுக்கு ரோல் ஓவர் கண்டெஸ்டன்ட் காதம்பரி இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் காதம்பரி. வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களா? கொஞ்சம். ஏங்க, இப்பதான் ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி கதை சொன்னேன், நல்ல டைம் கிடைச்சது இல்லை கொஞ்சமாவது? ஆமா. அதுலயும் ஸ்ட்ரெஸ் இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் தணிஞ்சிரும்னு நினைக்கிறேன். தணிஞ்சிடும். பட் ஹாட் சீட்டுக்கு போனால் கொஞ்சம் ஏறும். அவர் வேற, அவர் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இல்லை, ஆடர். அவர் அங்க போனா தணிஞ்சிரும்னு நினைக்கிறேன். வின் பண்ண ஆரம்பிச்சா பார்க்கலாமா? யா ஷூர். கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. காதம்பரி, நம்ம தொடர்ந்து விளையாடுறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு வீடியோ இருக்கு, பார்க்கலாமா? ஷூர். வீடியோ ப்ளீஸ். ஹாய், என் பேர் காதம்பரி. நான் சென்னை நுங்கம்பாக்கம்லேருந்து வரேன். இதுதான் என்னோடய ஃபேமிலி. இது எங்கள் பாட்டி, இது என்னோடய சிஸ்டர், இது எங்கள் அம்மா, அது எங்கள் அப்பா. எங்கள் அம்மாவோட சேர்ந்து இந்த வீடு க்ளீனாக இருக்கிறதுக்கு ரீசன் அவங்க தான். அவங்க எங்கள் வீடு சர்வன்ட், பேர் ரேவதி. நான் 10th வரைக்கும் சின்மயா வித்யாலயாவில் படித்தேன். 11th and 12th டிஏவி ஸ்கூலில் படித்தேன். நான் ஸ்கூலில் படிக்கிற டைமில் எனக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. 11th and 12th நான் தான் ஸ்கூலில் இண்டிவிஜுவல் சாம்பியன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ MBA லயலா இன்ஸ்டியூட்டில் ஈவினிங் பார்ட் டைம் கோர்ஸில் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. என்னோடய தங்கச்சி CA படிச்சுட்ருக்கா. என்னோடய ஹாபீஸ் வந்து ரீடிங் புக்ஸ், லிசனிங் டு மியூசிக் அண்ட் குக்கிங். புக்ஸில் என்னோடய ஃபேவரட் ஆத்தர்ஸ் வந்து ஸ்டெஃப்னி மேயர், JK ரவுலிங், டான் ப்ரவுன், சிட்னி ஷெல்டன் அண்ட் சேத்தன் பகத். மியூசிக்கில் எனக்கு 80s வந்த சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஐ எம் ஃபேன் ஆஃப் இளையராஜா. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்போ நான் நல்லா குக் பண்ணுவேன். நான் நல்லா குக் பண்ணுற டிஷ்ஷஸ் வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் ஜென்ரலாக நல்லாவே குக் பண்ணுவேன். இந்த ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நான் யூனிவர்சலில் ஒரு மொபைல் வாங்கினேன். ஒரு நாள் விஜய் டிவிலேருந்து கால் வந்தது, இந்த மாதிரி நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி ஷோவில் செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு. முதல்ல நான் அதை நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ விளையாடுறாங்கன்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப அவங்க கால் பண்ண நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தப்போ அது விஜய் டிவி ஆஃபீஸ்க்கு அந்த நம்பர் கனெக்ட் ஆச்சு. ஸோ அப்போ தான் தெரியும் நிஜமாவே நான் வந்து இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்போது இந்த கால் வந்தப்போ. நான் வந்து தேங்க் பண்ண விரும்புகிறேன் யூனிவர்சல்லையும் விஜய் டிவியும் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்காக. பல விஷயங்கள் உங்கள் வீடியோவில் எனக்கு பிடிக்குது. அதாவது அம்மாவோட சேர்த்து என் சர்வெண்ட்டும் இருக்காங்க, அவங்களும் குடும்பத்தில் ஒரு தாமதம் க்ளீனாக வச்சுக்கிறாங்கங்கிற விஷயம். இளையராஜா மியூசிக் பிடிக்குது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இங்கிலீஷ் புக்காக படிக்கிறீங்களே?
இங்கிலீஷ் புக்காக படிக்கிறாங்க, நார்த் இந்தியன் ஃபுட்டாக சமைக்கிறீங்க. அது எப்படி இன்ட்ரெஸ்ட் எப்படி? இங்கிலீஷ் புக்ஸ் வந்துட்டு சின்ன வயசுல பாட்டி நிறைய கதை சொல்லுவாங்க. அதனால இல்ல தமிழ்ல தான் சொல்லுவாங்க. கேட்டேன். அதுலேருந்து வந்து கதை படிக்கிறது கேட்கறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அண்ட் நான் இருந்த வீட்டில் வந்து கீழ் ஃப்ளோரில் வந்து ஒரு ஆண்டி இருந்தாங்க. ஷீ இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் புக்ஸ். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 ரூம்ல 2 ரூம் கபர்ட் ஃபுல்லாக புக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ வந்து அவங்களோட சேர்ந்து வந்த ஹேபிட் அது அப்படியே நல்ல ஹேபிட் ஆயிடுச்சு, ரீடிங் புக்ஸ். சூப்பர். யாராவது வந்திருக்காங்க கூட? என் கூட என் அம்மா, என் சிஸ்டர், என் கசின் சிஸ்டர் அண்ட் மை பிஜி கிளாஸ்மேட். ஓஹோ, பெரிய ஒரு விமென்ஸ் கேங்கே வந்திருக்கு. ஆமா. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் சார். என்னம்மா எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல சார், அன்எக்ஸ்பெக்டடா வந்தது தான். நாங்க அழகா மியூசிக் எல்லாம் கேட்குறாங்க, இளையராஜா பாடல்கள். ஆமா. நல்லா சமைக்கிறாங்களா? நீங்க தான் கொடுக்கணும் சர்டிஃபிகேட். மூடு வந்தா நல்லா செய்வா சார். அது வேற இருக்காங்க. சர்ப்ரைஸா பண்ணுவாங்க. சர்ப்ரைஸ். ஒரு பர்த்டே போது வடை பாயசத்தோட ஃபுல் மீல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தா. இன்னொரு அக்கேஷன் வந்தபோது கட்லெட்டு, இது ஸ்வீட் ஐட்டம், கேரட் அல்வா ரொம்ப நல்லா இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு நல்லா நம்ம பொண்ணு செய்வா அப்படின்னுட்டு. ரொம்ப நல்லா பண்ணுவா, எது பண்ணாலும் ரொம்ப நல்லா பண்ணுவா, திருத்தமா பண்ணுவா. அப்போ கேம்ல திருத்தமா விளையாடுவேன்னு நினைக்கிறேன். ஹோப்ஸ். யாரை சர்ப்ரைஸ் பண்ண போறீங்க? அம்மாவுக்கு அல்வா கொடுத்துட்டீங்க, சாரி கேரட் அல்வா சமைச்சு போட்டீங்க. இந்த கேம் விளையாடி உங்களை சர்ப்ரைஸ் பண்றேன். என்ன? ஆமா. என்னையே? ஆமா. என்னையும்? ஆமா. சா. யா ஷூர். ஓ யா சூப்பர். பார்த்து ஜீனியஸ் சர்ப்ரைஸ் பண்ணிட போதும் உங்களை. அவர் தான் எப்பவுமே சர்ப்ரைஸ் பண்ணுவாரு. நான் இன்னைக்கு ட்ரை பண்றேன் அவரை சர்ப்ரைஸ் பண்ண. சர்ப்ரைஸ் பண்றீங்க. ஆமா. சூப்பர், வண்டர்ஃபுல். காதம்பரி ரூல்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். 1 கோடி ஜெயிக்கிறதுக்கு 15 கேள்விகள். முதல் கேள்விக்கு 1000 ரூபாய், படிப்படியாக நீங்கள் 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய். இதில் 2 உறுதி பணம் ஷியோமனி இருக்கு. 5வது கேள்விக்கு 10,000 ரூபாயும், 10வது கேள்விக்கு 3,20,000 ரூபாயும். 3 லைஃப் லைன்ஸ் இருக்கு. அதாவது ஃபோன் அ ஃப்ரெண்ட், 50-50 அண்ட் ஆடியன்ஸ் போல். இங்கே மணியண்ணன் இருப்பார், அவர் தான் இந்த டைம் மேன். அவர் முதல் 5 கேள்விகளுக்கு 30 செகண்டும், அடுத்த 5 கேள்விகளுக்கு 45 செகண்ட் கொடுப்பார். அதில் ஏதாவது ஒரு பிளேஸில் உங்களுக்கு போதும் இந்த காசு எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு தோணுச்சுன்னா, லைஃப் லைன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு போது உங்களுக்கு குவிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ அந்த காசோட நீங்கள் போகலாம், பட் ஆன்சரை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே. யா ரெடி? யா. உங்களுக்கான செக்ஸ் இங்கே இருக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சர்ப்ரைஸ் மீ, சர்ப்ரைஸ் பீப்புள். ஷூர். யா. யா. ரெடி டு ப்ளே? யா. நல்லது ஒரு ஆரம்பம். ரெடி? யா. கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. காதம்பரி, முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இந்த தமிழ் திரைப்பட தலைப்பை முழுமைப்படுத்துவோம். நீதானே என் பொன் டேஷ். அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ கோடை, பி பனி, சி வசந்தம், டி மழை. ஃபிக்ஸ் சி வசந்தம். 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 ஓஹோ, ஜீனியஸ். லாக் சி வசந்தம். நீதானே என் பொன் வசந்தம் இஸ் தி ரைட் ஆன்சர். ஒரு இளையராஜா சாங்ல இருந்து இன்ஸ்பயர் ஆனது. தெரியுமா அந்த சாங்? பாடுங்க ஒரு தடவை. ஐ அம் வெரி பேட் அட் சிங். கேக்குறது மட்டும் தான். கேக்குறது மட்டும் தான். பாடுறது கேட்டு ரசிப்பேன், பாடுறது கிடையாது. உங்க கேர்ள் கேங்ல யாராவது பாடுவாங்களா? கேர்ள் கேங்ல என்னோட தங்கச்சி கொஞ்சம் பாடுவா. பாருங்க, உங்கள சர்ப்ரைஸ் மாட்டி விட்டாங்க. தங்கச்சி வாங்க, வணக்கம். உங்க பேரு? ஸ்னேஹா. ஸ்னேஹா. நல்லா இருக்கு. Thank you. ஸ்னேஹான்னா ஃப்ரெண்ட்ஷிப், பீயிங் குட் டு Sneha பீப்பிள். means love. ஸ்னேஹா மீன்ஸ் லவ் ஆல்சோ. இங்க ஒரு பாட்டு பாடுங்களேன். இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு வேண்டாமா? இன்னைக்கு வேண்டாமா, இப்போ வேண்டாமா? இன்னைக்கு வேண்டாம். வேணாங்க, இப்போ வேணான்னு வச்சுக்கலாங்க ப்ளீஸ். இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா இங்க 2 minutes கழிச்சு யாருமே இருக்க மாட்டாங்க. நல்ல விஷயங்க, எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். பாடுங்க. பாருங்க, அவங்க பாட மாட்டேங்கிறாங்க. விட்டுலாமா? விட்டுடலாம். ஓகே, கேர்ள்ஸ் கேங், பேட் கேங். ஓகே, வெல் காதம்பரி, தொடர்ந்து விளையாடுவோம். பிஃபோர் வி கண்டினியூ, லெட்ஸ் ஹேவ் அ பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
Melody. We are playing with Kadambari, who loves novels. எஸ். இரண்டாவது கேள்வி, 2000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ பின்வரும் பொருட்களில் எதை ஒரு வகை பிரியாணியுடன் தொடர்பு படுத்தலாம்? The options are A துண்டு, B தலப்பா, C தொப்பி, D அங்கவஸ்திரம். பி தலப்பா. B தலப்பா. லாக் பண்ணிட்டோம். ஜீனியஸ் லாக் B தலப்பா. அப்படி தேடினீங்க. கரெக்டா செக் பண்ணிக்கிட்டேன் ஒரு வாட்டி எல்லா ஆப்ஷன்ஸ். தொப்பி பிரியாணி கேள்விப்பட்டது இல்லையா நீங்க? இல்ல. ஏங்க தொப்பி பிரியாணிங்க அதுலங்க பிரியாணி சூப்பரா இருக்குங்க. அது தலப்பா கட்டு பிரியாணி ஆமா, தலப்பா கேள்விப்பட்டிருக்கேன். கட்டு பிரியாணி. அது தொப்பி தலப்பா பிரியாணி கட்டு. இருக்கே, ட்ரை பண்ணி பார்க்கறேன். நல்லா இருக்கும். தொப்பி பிரியாணி நல்லா இருக்கும். துண்டு பிரியாணின்னு இருக்கும், துண்டு துண்டா இருக்கும். அதில் 2-3 துண்டு எக்ஸ்ட்ராவா போடுவாங்க. அங்கவஸ்திரம் பிரியாணி அங்கவஸ்திரம் எங்க அப்பா போட்டு பார்த்திருக்கேன், பிரியாணில பார்த்தது இல்ல. பார்த்ததில்லை. ஸோ தலப்பா கட்டு பிரியாணி. தலப்பா கட்டு பிரியாணி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். அது சரி, பிரியாணி சமைப்பீங்களா? ஐ அம் வெஜிடேரியன். எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமாங்க பிரியாணி. எங்க அம்மா நல்லா செய்வாங்க. தலப்பா கட்டு பிரியாணி எப்படி தெரியும் உங்களுக்கு? அது போற வகை போகப்போ வரப்போ தலப்பாக்கட்டு இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல ரெஸ்டாரண்ட். அம்மா நல்லா சமைப்பீங்களா பிரியாணி? அம்மா ஷீஸ் வெரி குட் குக். செய்வேன் சார். என்னென்ன பிரியாணி பண்ணுவீங்க? ஏன் சார் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க? எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குங்க, அதனால தான் கேட்குறேங்க. நான் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கேன் தெரியுமா பிரியாணி. நான் செஞ்சதை சாப்பிட்டா அப்புறம் பிரியாணியே சாப்பிட பிரியாணிக்கு பிறகு என் காதலியின் முத்தங்களையும் நான் வாங்க மாட்டேன். நான் டேஸ்ட் கேட்டு போயிடுவோங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க பிரியாணி. நல்ல வேளை யாராவது ஒருத்தர் வந்து பிரியாணின்னு பேர் வச்சு அவங்கள ரொம்ப லவ் பண்ணிடுவேன் நான். அவ்வளோ பிடிக்கும் பிரியாணி. உலகத்திலே சிறந்த உணவுன்னு தான் நான் நம்புவேன். ஃபேஸ்புக்கில் பிரியாணி கம்யூனிட்டியே இருக்கு. அங்க அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறவங்க இன்னும் சூப்பரா சமைப்பாங்க. சமைக்கிறதே படிச்சிருக்காங்க. ஷீ இஸ் a hotel management student. கிருத்திகா. கிருத்திகா, யூ ஆர் a hotel management student. எஸ் சார். சமைப்பீங்களா நல்லா? நல்லா சமைப்பேன். நல்லா சமைப்பாங்க. நான் வீட்டுக்கு வரேங்க ப்ளீஸ். தெரிஞ்சிருந்தா நான் பிரியாணி இல்லாமல் என்ட்ரியே கொடுத்துருக்க மாட்டேன் நான் உங்களுக்கு. ஸோ நார்த் இந்தியனில் என்னென்ன சமைப்பீங்க? பன்னீர் டிஷ்ஷஸ். பன்னீர் டிஷ்ஷஸ். அப்புறம் தால்ல பண்ணுவேன் நல்லா. ராஜ்மா. நல்லா சமைக்கிறீங்க. நல்லா அது போதும். அது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் குவாலிட்டிஸ். சூப்பர், வண்டர்ஃபுல். மூணாவது கேள்வி, 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ இவற்றில் எந்த விளையாட்டை எந்த உபகரணமும் இல்லாமல் விளையாட முடியும்? Which of these games can be played without any equipment? And the options are A பல்லாங்குழி, B பரமபதம், C கபடி, D கேரம் போர்டு. பிக் சி கபடி. C கபடி. Sure? யா ஷூர். Genius lock C kabaddi. C kabaddi is the right answer. கபடியோட ஆரிஜின் வந்து கைப்பிடி. ஸோ கபடி. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபீல்டு, ஒரு அப்போசிங் பிளேயர்ஸ். இதுலேயும் ஒரு கோல்டு மெடலிஸ்ட்னு பார்த்தேன் நான். ஆமா, கோல்ட் மெடல், இண்டிவிஜுவல் சாம்பியன். இதில் ரன்னிங். ரன்னிங். த்ரோ பால் இருந்தது இல்லையா? த்ரோ பால் இல்ல. த்ரோ பால் கேப்டன், பட் வி கேம் as the runner up in that tournament. ஓகே. ஸோ ரன்னிங்ல வந்து கோல்டு மெடலிஸ்ட். என்ன லாங் டிஸ்டன்ஸா? 100 200. இதெல்லாம் ஒரு ஓடி பிடிச்சா உங்களை பிடிக்க முடியாது. ஒரே ஓட்டம் தான். சூப்பர், வண்டர்ஃபுல். நாலாவது கேள்வி, 5000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ இந்த உடல் பகுதிகளில் ஒரு வகையான மெழுகை கொண்டு அழுக்கை சிறைப்படுத்தி சுத்தமாக வைத்துக் கொள்வது எது? The options are A கண்கள், B நகங்கள், C காதுகள், D நாக்கு. லைஃப் லைன். மணியணை. லைஃப் லைனா? எனிவேஸ், எந்த லைஃப் லைன் வேணும்? ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் போல்.
அடியன்ஸ் உங்கள் நேரம் வந்தாச்சு. நல்லா சமைக்கிறாங்க, நல்ல இங்கிலீஷ் புக்கெல்லாம் படிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த உடல் பகுதிகளில் ஒரு வகையான மெழுகை கொண்டு அழுக்கை சிறைப்படுத்தி சுத்தமாக வைத்துக் கொள்வது ஏது? The options are A கண்கள், B நகங்கள், C காதுகள், D நாக்கு. Help her out and your time starts now. சி காதுகள்னு 61% கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 18 செகண்ட் இருக்கு and you have to decide now. I'll go with C, ears. Yeah. Genius lock C காதுகள் and C காதுகள் is the right answer. ரொம்ப சிம்பிளான ஆன்சர் இல்லை இது? இல்ல எனக்கு நெயில்ஸா இயர்ஸான்றதுல ஒரு டவுட். வேக்ஸுங்க. வேக்ஸ் பட் நெயில்ஸ் நெயில்ஸ்லேருந்து எப்படி வேக்ஸ் வருதுங்க? இல்லை எனக்கு ஒரு டவுட். ஈவன் நெயில்ஸ்லேயும் டர்ட் இருக்கு பட் ஸோ அதனால ஐ ஜஸ்ட் ஹேட் அ கன்ஃபியூஷன். அந்த டர்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுற வேக்ஸ் தானே கேள்வி. ஓகே ஓகே சொல்லுங்களேன், இந்த கான்டெஸ்ட்டை பற்றி சொல்லுங்கள். நான் யூனிவர்சலில் ஒரு மொபைல் வாங்கினேன் May 1st அன்னைக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து ஐ காட் அ கால் ஃப்ரம் விஜய் டிவி சேயிங் தட் நீங்கள் வந்து நீங்களும் எல்லாம் ஒரு கோடியில் பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ட்டுன்னு. நான் முதல்ல அது ஐ டுக் இட் அஸ் அ ப்ராங்க் கால். அதுக்கப்புறமா வந்து திரும்ப நான் கால் பண்ணப்போ ஐ நியூ இட் வென்ட் டு த விஜய் டிவி ஆஃபீஸ். ஸோ அதனால் நான் ஆடிஷன்ஸ் வந்தேன் ஒரு நாள் இங்கே யூனிவர்சல் ப்ளஸ் விஜய் டிவி வச்ச ஆடிஷனுக்கு வந்தேன். அதில் செலக்ட் ஆனேன். ஸோ ஐ பிளேட் டுடே. வெரி குட், சூப்பர். 5வது கேள்வி உறுதி பணத்துக்கான கேள்வி. அந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் அ பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி காதம்பரி. யங் கேர்ள் பிளேயிங் வித் அஸ். 5வது கேள்வி 10,000 ரூபாய்க்கான கேள்வி, உறுதி பணத்துக்கான கேள்வி. 2 லைஃப் லைன்ஸ் இருக்கு. ரெடி? யா. உங்களுக்கான கேள்வி இதோ. இது ஒரு ஆடியோ ரவுண்ட். இந்த ஒலி துணுக்கில் ஹீரோ என்று எந்த நடிகர் குறிப்பிடப்படுகிறார்? கேட்கலாமா? யா. ஆடியோ ப்ளீஸ். Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாத்தியாரோ, தாக்க வந்த பார்ட்டிகளை நாரே நாராய் கிழிக்கும் ஜாரோ. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாத்தியாரோ, தாக்க வந்த பார்ட்டிகளை நாரே நாராய் கிழிக்கும் ஜாரோ. சாகசத்தின் மாறுபேரோ. And the options are A. Vijay, B. Kamal Haasan, C. Madhavan, D. Ajit Kumar. Fix B, Kamal Haasan. Fix B. Kamal Haasan. Genius lock B. Kamal Haasan. எந்த படம்? உன்னை போல் ஒரு திங்க் ஐ எம் நாட் ஷுவர். உங்களுக்கு அந்த கேள்வி கேட்டிருக்கோம். எந்த கொஸ்டின் சார்? அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்கன்னா 0. ஹீரோ பத்தி கேள்வி கேட்டு 0 ஆயிருப்பீங்க. நான் அந்த அளவுக்கு Well, B. Kamal Haasan is the right answer. 10,000 rupees. மன்மதன் அம்பு படத்துல இருக்கிற சாங் கமல் ஹாசன் ஓடமேன். படங்கள்ல பாக்குறீங்களா? ஓரளவுக்கு பார்ப்பேன். ஓரளவுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்ப்பீங்களா? அப்படி கிடையாது. நாட் அ ஃப்ரீக்வெண்ட் மூவி வாட்சர். ஏன்? ஒரு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ வரல படத்து மேலே. புக்ஸில் இருக்கிற அளவுக்கு படத்து மேலே வரல. என்ன கொடுக்குது புக்ஸ் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும் புக்ஸ். என்ன கொடுக்குது அப்படின்னா யூ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் தட். ஒரு கதையை படித்தா அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால எனக்கு புக்ஸ் நிறையா படிக்க பிடிக்கும். என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் படிப்பீங்க? மோஸ்ட்லி ஃபிக்ஷன், த்ரில்லர்ஸ் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உங்கள் லிஸ்ட்டை பார்த்தேன், எல்லா ஃபிக்ஷன் த்ரில்லராகவே இருக்குது. பட் ஆனால் ஒன்ஸ் நான் புக்கு ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஐ வுட் லைக் டு ஃபினிஷ் த புக் அண்ட் கீப் இட் டவுன். நடுவில் விட்டு ரொம்ப 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 நல்ல பழக்கம். புத்தகம் படிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். ஐ எம் ஹாப்பி இன்னைக்கு ஒரு யங் கேர்ள் சிட்டிங் ஹியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அண்ட்
புத்தகங்கள் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது. சினிமாக்களும் பார்க்கலாம், நல்ல படங்கள் பார்க்குறது தப்பு இல்லை. பட் ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு இளம் பெண் புத்தகங்கள் பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்கிறது. வண்டர்ஃபுல் லேடி, 10,000 rupees. 2 லைஃப் லைன் இருக்கு பாருங்க, எப்படி ஒரு கைத்தட்டல் வருது. ஆமாம். இங்கிலீஷ் புத்தகங்களா படிக்கிறாங்கப்பா, தமிழும் படிங்க. படிக்கிறேன். வெல், 6வது கேள்வி 20,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெறும் தருமத்தின் வாழ்வதனை சூது டேஷ் தருமம் மறுபடி வெல்லும் என்பதில் விடுபட்ட வார்த்தையை நிரப்பவும். அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ தின்னும், பி பிடிக்கும், சி கவ்வும், டி துரத்தும். ஃபிக்ஸ் சி கவ்வும். ஃபிக்ஸ் சி கவ்வும். ஜீனியஸ் லாக் சி கவ்வும். என்ன தெரியும் உங்களுக்கு அதை பத்தி? இதை நான் படிச்ச ஞாபகம் இருக்கு எங்கேயோ. ஐ ஹவ் கான் த்ரூ திஸ் வேர்ட்ஸ் சம்வேர். படிச்சிருக்கீங்களா? ஆமாம். படத்துக்கு சம்பந்தப்பட்டல இல்ல? இல்லை, நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். எங்கேயோவா? எங்கேயோ படிச்சிருக்கேன்றது ஞாபகம் இல்லை, பட் ஐ ஹவ் ரெட் இட் சம்வேர். எதை பத்தி இது? என்னதான் ட்ரை பண்ணாலும் தர்மம் தான் கடைசியில் வெல்லும்ன்றத இது புரிய வைக்குது இந்த வேர்ட்ஸ். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடி வெல்லும். சி கவ்வும் இஸ் தி ரைட் ஆன்சர். நீங்க சொன்ன தர்மம் இந்த தர்மம் கிடையாது. ஓகே ஓகே. தர்மர் யுதிஷ்டர். சூதாட்டத்துக்கு அப்புறம் அர்ஜுனர் சொன்ன வார்த்தை இது. என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறேன். அப்பா? அப்பாவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அம்மா? கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், எல்லா குடும்பமே. ஆமாம். நீங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த டிபார்ட்மெண்ட்? நான் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறேன். அப்பா அங்கே தான்? அப்பா அவங்க தான். நீங்கள் எப்படி இந்த கவர்மெண்ட் ஜாப் ஆப்ட் பண்ணீங்க? உங்களுக்கும் அப்படி தான் இருந்தது இல்லை அப்பா சொன்னாரா? அது வந்து சின்ன பேசிக்காக அப்பா அம்மா சொன்னது. ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால நானும் அந்த லைன்லேயே வந்துட்டேன். உங்களுக்கு விரும்பி தான் வந்தீங்க அதுக்குள்ள? ஆமாம், விரும்பி தான் வந்தேன். ஹாப்பி? யா, ஹாப்பி. ஃபுல் கவர்மெண்ட் ஜாப் ஃபேமிலி? ஆமாம். ஆமாம் சார். சூப்பர். அப்புறம் உங்கள் தங்கச்சி? தங்கச்சி சிஏ படிச்சுட்டு இருக்கா. நீங்களும் ஏதாவது கவர்மெண்ட் போவீங்களா? இல்லை, அவங்க வந்து எப்படின்னா ஷி ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு ஸ்டாண்ட் இன் ஹர் ஓன் ஃபீட். ஸோ அதனால. வெரி குட், சூப்பர். ஆல் தி பெஸ்ட் யூ லேடி. பாட தயாரா இருக்கீங்களா? பாட தயாரா இருக்கீங்களா? இல்லை. இல்லையா? அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே. 7வது கேள்வி 40,000 ரூபாய்க்கான கேள்வி. 2 லைஃப் லைன்ஸ் இருக்கு. ப்ளே வெல். உங்களுக்கான கேள்வி இதோ. பெண்கள் உடையான பாட்டியாலா இவற்றில் எந்த மாநிலத்தில் உள்ள நகரத்துடன் தனது பெயரை பகிர்ந்து கொள்கிறது? The women's costume Patiala shares its name with a city in which one of these states? And the options are: A. Punjab, B. Haryana, C. Rajasthan, and D. Gujarat. நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாம் சமைக்கிறீங்க. நார்த் இந்தியன் காஸ்டியூம் பற்றி ஒரு கேள்வி. ஃபிக்ஸ் ஏ பஞ்சாப். ஷியோர்? யா, ஷுவர். ஏ பஞ்சாப். ஏ பஞ்சாப். லாக் பண்ணிட்டோம். ஜீனியஸ் லாக் ஏ பஞ்சாப். அவ்வளோ யோசிச்சிங்க? எங்கள் வீட்டில் வந்து எதுவும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி யோசிச்சு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ. எதுவாக இருந்தாலும். எவ்வளோ செகண்ட் யோசிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் சொல்லலை. எதுவாக இருந்தாலும் once to twice கன்ஃபார்ம் and then do it. என்ன ஸ்பெஷாலிட்டி அதில் பட்டியாலா ட்ரெஸ்ஸில்? பாட்டியாலா ட்ரெஸ்ஸில் பேண்ட் வந்து நல்லா வூவனாக இருக்கும். ஸ்டிச் ஆகி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆமாம். Well, A. Punjab is the right answer. Super. Thank you. 40,000 rupees. Ready? Yes. ஸோ உங்கள் வீட்டில் வந்து எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக பதில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். எங்கள் அம்மா அப்படி தான்.
உங்கள் அம்மாவும் அப்படிதான்? எதுவாக இருந்தாலும் நிதானமா யோசிச்சு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனா அவங்க எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும். ஓ, ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சிருங்க. வில் ஹாவ் அ பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. காதம்பரி நிதானமா யோசிச்சு தெளிவா நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க. வெரி குட். 40,000 ரூபாய் கையில் இருக்கு. ஆமா. எவ்வளோ ஜெயிக்கணும் இங்க உங்களுக்கு? என்ன ஜெயிச்சாலும் ஓகே. ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. முடியல செல்லாம். மிரட்டலான்னா முடிய மாட்டேங்குது. ராங் ஆன்சர் கொடுத்தா 10,000 ரூபாய் வரும். பார்த்துக்கலாம், டென்ஷனே பண்ண முடியாது உங்களை. ஸோ இது கிடைச்சாலும் ஓகே உங்களுக்கு. யா, ஆமா. பிஃபோர் வி கண்டினியூ, ஏம்மா தங்கச்சி, இந்த பிரேக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவை இப்படி இடிச்சு ஏதோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? நீங்கள் சொன்னீங்கல்ல அவங்க நிதானமாக தான் யோசிப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ஷி இஸ் லைக் என் குழந்தைங்களையும் நான் அப்படி தான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யூ செட் எல்லா குழந்தைங்களும் அப்படி சொல்லி தான் வளர்த்தீங்களா? ஆமாம் சார். நிதானமாக கரெக்டாக தெளிவாக எந்த முடிவையும் எடு. ஆமாம், அவசரப்பட்டு அரைகுறையாக எதுவும் செஞ்சிடாது அப்படின்னு சொல்லி தான் நான் எப்பவுமே பண்ணுறது குழந்தைங்கள. எது ஒன்று செஞ்சாலும் யோசிச்சு செய். வெரி குட். தேங்க் யூ லேடி. அப்படிதான் வளர்க்கணும் குழந்தைங்க. எனக்கும் அப்படிதான். எனக்கும் அப்படிதான். எங்க அம்மா எனக்குன்னு ஒரு டெசிஷன் எடுத்தா தப்பா போகாதுன்னு தெரியும். அழகு, சூப்பராக இருக்கீங்க. தெளிவான குடும்பமாக இருக்கீங்க. சந்தோஷமாக இருக்கு விளையாடுறதுக்கு. 40,000 ரூபாய் கையில் இருக்கு. 2 லைஃப் லைன் சொத்து மாதிரி வச்சிருக்கீங்க. 8வது கேள்வி for 80,000 rupees உங்களுக்காக இதோ. மே 11, 2013 எந்த நாடு அதனுடைய வரலாற்றில் முதன் முறையாக அரசாங்க மாற்றத்தை வாக்கெடுப்பின் மூலமாக நடத்தியுள்ளது? On May 11th, 2013, which country saw its change of government through the ballot box for the first time in its history? The options are A. Nepal, B. Pakistan, C. Myanmar, and D. Bangladesh. Twenty-five seconds to go. 2 lifelines. Fix B Pakistan. Fix B Pakistan. Sure? I'm kicked down. You're sure? Sure. Sure. Genius, fix B Pakistan. ஷூரா இல்லையா? இப்பவும் ஆப்ஷனை பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோ வந்தாலும் போதும். I think I am right. You think you're right? Yes. 2013 elections. Do you think Genius thinks it's right? I think it is right. யார் எலெக்ட் ஆனா, யார் பவருக்கு வந்தாங்க, அதாவது சொல்லுங்க. Nawaz Sharif. So yes, it is Pakistan. இது வரைக்கும் எப்பவுமே அது used to be always ஒரு coup நடக்கும், military would take it, then they come to elections. But ஒரு elected government ல இருந்து to begin another elected government and the ballot box மூலமா the first time it happened in Pakistan. And super madam. Thank you sir. வணக்கம். ரொம்ப யோசிக்கிறீங்க, நல்லா யோசிக்கிறீங்க. 80,000 rupees. நல்லா படிப்பீங்களா? நல்லா படிப்பீங்களானா எதை பத்தி என்ன நல்லா 12th ல என்ன percentage academics? 91. என்னங்க? 91. அம்மா, அடுத்த கேள்விக்கு போலாமா? எதுக்குப்பா வம்பு நமக்கு? 9வது கேள்வி, 1,60,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. சென்னையில் உள்ள எந்த இடம் அதன் சுற்று வட்டாரத்தில் கோவில்களை எழுப்பிய மன்னன் 2ஆம் மகேந்திரவர்மனுடன் அதற்கு இருந்த தொடர்பால் பெயரிடப்பட்டது? Which place in Chennai gets its name because of its association with King Mahendra Varman II,
who built temples around the area. And the options are A. Mahalingapuram, B. Palavandangal, C. Pallikaranai, D. Pallavaram. லைஃப்லைன். மணியனை என்னாச்சு? நாட் ஷுவர் ஆஃப் தி ஆன்சர். சுத்தமா ஐடியா இல்லையா? ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுதா? ஐடியா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு கொஞ்சம் வேவரியா இருக்கு. ஐம் நாட் ஷுவர் ஆஃப் தி ஆன்சர். எதுல வேவரியா இருக்கீங்க? மகாலிங்கபுரம் அண்ட் பல்லாவரம். என்ன லைஃப் லைனுக்கு போக போறீங்க? ஃபோன் அ ஃப்ரெண்ட். ஜீனியஸ் காதம்பரியோட 3 நண்பர்கள் யாருன்னு பார்ப்போம். மீனாட்சி சுந்தரம் சென்னை, சரஸ்வதி சென்னை, சிவகுமார் சென்னை. யார் இவங்க நண்பர்கள்? மீனாட்சி சுந்தரம் அப்பா, சரஸ்வதி அத்தை, சிவகுமார் மாமா. ஓகே, யாரை கேட்டா இருக்கு பதில் கிடைக்கும்? அப்பா. அப்பா. Genius, please connect to Mr. Meenakshi Sundaram. 30 செகண்ட் இருக்கும். கேள்வியை தெளிவா உங்களுக்கு சொல்லணும். அந்த ஆப்ஷன்ஸையும் சொல்லணும். ஹலோ. ஹலோ. வணக்கம் சார். How are you, sir? ஃபைன் ஃபைன், thank you சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? எனக்கு என்ன சார், சூப்பரா இருக்கேன். ஓ, நீங்க வண்டர்ஃபுல்லா இருக்கேன். நாங்க நல்லாவே பார்ப்போம் சார். நம்ம இருக்கு இல்லையா, ஆ, அதுல உங்க ரோல் தான் பெஸ்ட் ரோல் இருக்கிறது இல்லையா? thank you. பார்த்த ரோல் இல்லையா? Thank you. நைஸ் சார். Thank you so much, Mr. Meenakshi Sundaram. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்கள் மகள் என் முன்னாடி ஹாட் சீட்ல உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. வண்டர்ஃபுல் யங் கேர்ள். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. உங்களுடைய அதர் டாட்டர் அண்ட் யுவர் வைஃப் எல்லாரும் இங்க இருக்காங்க. ஓகே சார். அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது. உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு இருக்காங்க. சரி சார், சொல்லுங்க. அந்த கேள்வி உங்களை கேட்பாங்க. 30 செகண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்ச எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. ஓகே சார். Yeah, wonderful to have spoken to you, sir. தேங்க்யூ. I am very happy to meet you and congratulations to being a proud father, a very wonderful young girl. எல்லாம் உங்க blessing தான் சார். Yeah. எல்லாமே. Okay. Your time starts now. டாடி, சென்னையில் உள்ள எந்த இடம் அதன் சுற்றுவட்டாரத்தில் கோவில்களை எழுப்பிய மன்னன் 2ஆம் மகேந்திரவர்மனுடன் அதற்கு இருந்த தொடர்பால் பெயரிடப்பட்டது? ஏ. மகாலிங்கபுரம், பழவந்தாங்கல், பள்ளிக்கரணை, பல்லாவரம். திரும்ப ஆன்சர் படி. சுற்றுவட்டாரத்தில் கோவில்களை எழுப்பிய மன்னன் 2ஆம் மகேந்திரவர்மனுடன் தொடர்பு உள்ளது. மகாலிங்கபுரம், பழவந்தாங்கல், பள்ளிக்கரணை, பல்லாவரம். தெரியலையம்மா, ஐடியா இல்லை. ஓகேப்பா. That's okay. You have another lifeline. 50-50. மணியனே. ஜீனியஸ் 50-50 ஆப்ஷன் கேட்குறாங்க காதம்பரி. ஸோ 2 தவறான ஆப்ஷன்ஸை நீக்கிடுவோம். பள்ளிக்கரணை, பல்லாவரம். If you're not sure, you can quit, but if you're sure, you can play. I'll quit. You'll quit? Sure. Yeah, sure. Genius Kadambari wants to quit. Superb! 80,000 rupees. உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருந்தது. பல்லாவரம்ட்டுன்னு இருந்தாலும் வை டு டேக் ரிஸ்க், அதனால எடுக்கல. எதுக்கு? முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது லைஃப்க்கு நல்லது. லைஃபுக்கு நல்லது. ஆமா. இப்போ நல்லதான்னு பார்க்கலாமா? அது சும்மா விளையாட்டு பார்க்கலாமா? யா, பார்க்கலாம். Genius lock D, Pallavaram. King Mahendravarman II was a Pallava king. Hence Pallavaram from Tamil word Pallavapuram. Okay. Is the right answer. Superb. But nothing for me to lose. Nothing for us to lose.
ரொம்ப நல்லா விளையாடினீங்க. தேங்க்யூ. முதலா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு சே தட் ஐ met a very young healthy young lady. வெரி குட். ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப வண்டர்ஃபுல்லாக பதட்டப்படாமல் தெரிஞ்ச ஆன்சருக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்லி எப்போ குவிட் பண்ணுமோ தெரிஞ்சிருக்கு. வண்டர்ஃபுல். ஐ ஹோப் யூ ஹேட் அ லவ்லி டைம். Yeah. We had a great time. Thank you so much. தேங்க்யூ சார். உங்களுக்காக சன்ஃபீஸ்ட் வழங்கும் ஒரு gift hamper தேங்க்யூ. and a wonderful time you had with us. Moment to cherish. தேங்க்யூ. Yeah. காதம்பரி நாவல், நிறைய நாவல்ஸ் படிக்கிறாங்க. பட் ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட பேசும்போது. ரொம்ப தெளிவான ஒரு யங் கேர்ள் அண்ட் லவ்லி க்ளோஸ் நெட் ஃபேமிலி, வெரி வைப்ரண்ட் ஃபாதர் அண்ட் மதர். வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு உணவை செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ண தெரியுது. நல்ல சின்ன சின்ன குட்டி குட்டியான விஷயங்கள் அண்ட் தெளிவாக இருக்குது. எவ்வளோ வேணும் என்ன வேணுங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஐ ஹோப் யூ 9 too enjoyed the show. Yeah, உங்களுக்கு ஒரு வார்ம் அப். ஸோ ரெடி டு ப்ளே? Yes. To know who is the next contestant on the hot seat. Well, get ready. Focus. Let's know who is it. உங்களுக்கான கேள்வி இதோ. ஒரு புத்தகத்தின் பின்வரும் பகுதிகளை அவை பொதுவாக காணப்படும் அடிப்படையில் முதலில் துவங்கி கடைசி வரை சரியாக வரிசைப்படுத்துவோம். அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ முன்னுரை, பி முடிவுரை, சி பொருளடக்கம், டி முன்னட்டை. Time's up. Time's up. சரியான வரிசை என்னன்னு பார்க்கலாம். The right options are D முன்னட்டை, A முன்னுரை, C பொருளடக்கம், B முடிவுரை. முன்னட்டை, முன்னுரை, பொருளடக்கம், முடிவுரை. யா, சரி. இப்போ எத்தனை பேர் சரியான பதில் தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 3 பேரு. and the winner is கிருத்திகா. Hello. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. வெரி வெரி ஹாப்பி. வெரி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். டப்பர் பண்ணி டபுள் ஹாப்பி. உங்களையும் பார்த்தாச்சு, கேமும் விளையாடாச்சு. ஹாட் சீட்டுக்கும் வந்தாச்சு. Yes. யா, வெரி ஹாப்பி. எஸ். எக்ஸைட்டட். யா. ரெடி டு ப்ளே. கண்டிப்பா. யா. So why wait? எதுக்கு? நல்லது தானே. இது டைம் கிடைக்குதுல. prepare பண்ணலாம். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. எஸ். எஸ். முடிவரை ஆயிடுச்சு ஆப்ஷன்ல. லாஸ்ட் ஒன் ஆயிடுச்சு. யா. எஸ். But we'll definitely play again. Yeah? Please take your seat. எஸ். Wonderful. Kritika, so excited. So excited to be on the hot seat. And the excitement தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. The whole game is like that. And I'm happy doing this show and I hope you're happy watching this show. I'm sure you are. Well, நாளை இரவு 8 மணிக்கு சந்திப்போம். அதுவரை good night.